இப்போது உணவு கட்டுப்பாட்டில் ஒரு நடைமுறையை நீங்கள் கவனிக்கணும். என்னென்னா, நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாமிசம் சாப்பிடக்கூடாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் மாமிசம் சாப்பிட்டீங்க. இப்போ இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடாது, அது உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும், நோய்களை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை இனிமேல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க அந்த கட்டுப்பாட்டை. அப்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை கவனிப்பாங்க. நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டை எப்படி கடைபிடிக்கப் போகிறீர்கள் என்பதை அவர்கள் கவனிப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த உணவு கட்டுப்பாடு எதுவும் பெருசாக இருக்காது. அவங்களுக்கு மத்தியில் இப்போ நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை ஆரம்பிக்கிறீங்க. மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்ககிட்டையும் சொல்கிறீங்க. அவங்க உங்களுக்கு தருவாங்க, நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுவீங்க. உணவை பகிர்ந்து உண்ணும்போது, ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது, இல்லை நான் மாமிசம் சாப்பிட்றதில்ல, நான்வெஜ்ஜு சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டான்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டு வந்த ஆள் ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்துருக்கீங்க. முன்னாடிலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க, இப்போ சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க. நான் இப்போ சாப்பிட்றத நிறுத்திட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்போது இந்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது நமக்கு ஒரு ஒரு அலைபாயும் மனசு. சில டைமில் வந்து உறுதியாக இருப்போம், சில டைமில் மீண்டும் அதை சாப்பிட்ணுங்கிற ஆசை ஏற்படும். அப்போ இந்த மாற்றங்களை வந்து நீங்களும் கவனிப்பீங்க, உங்களை சுற்றி உள்ளவங்களும் கவனிப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறீங்க. இவர் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதே நேரத்தில் அவருடைய கட்டுப்பாட்டில் இவர் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறாரு, இவரால் முடியுமா முடியாதா. இவர் சொல்லுவார், ஆனால் இது வந்து எல்லாராலையும் கடைபிடிக்க முடியாது, இவர் சும்மா சொல்லுவார் அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களுடைய அந்த அந்த தடுமாற்றத்தை கவனிப்பாங்க. நீங்களும் கவனிப்பீங்க, உங்களையே நீங்களும் கவனிப்பீங்க. ஒரு உணவு கட்டுப்பாடு என்பது எவ்வளோ கஷ்டமானதுங்கிறத அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க. சும்மா நான் சாப்பிட்றதில்லன்னு முடிவு பண்ணிட்டாலே போதுமானது கிடையாது, போராடணும். நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் கடுமையாக போராடினா மட்டும்தான் அந்த உணவு கட்டுப்பாட்டை உங்களால் கடைபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்காக நீங்கள் போராடணும். பல நேரங்களில் தோற்று போய் விடுவீர்கள். ஏன்னா ரொம்ப காலமாக நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டே பழக்கப்பட்ட ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது திடீர்னால நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்கள் மனசு வந்து பழக்கமாகணும். பல தோல்விகளை சந்திக்கணும். நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் சமயத்தில் அந்த உணவை பார்த்தோன்னா உங்களுக்கு ஆசை வந்து நீங்கள் சாப்பிட்ருவீங்க. உடனே உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். உங்கள் மன உறுதி மேலேயே உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி ஏற்படும். நாம் நினச்ச மாதிரி நாம் நடந்துக்க முடியலையே அப்படிங்கிற அந்த கவலை கூட ஏற்படும். உங்கள் தோல்வியை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் சாப்பிட்றீங்க. இந்த மாற்றத்தையும் இந்த தடுமாற்றத்தையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் கவனிப்பாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க கவனிப்பாங்க, உங்கள் நண்பர்கள் கவனிப்பாங்க. அப்போது ஐயோ நம்ம அவங்ககிட்ட இப்படி சொன்னோம், கடைசியில் நாமளே இப்படி சாப்பிட்றோம், அப்போ நம்ம தோத்துட்டதா அவங்களும் நினைப்பாங்களே, அது ஒரு அவமானமாக இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் எல்லாத்தையும். நான் சாப்பிட்றதில்ல, நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்லன்னு நான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சொல்லி கூட நம்ம வந்து சில நேரங்களில் நமக்கு அந்த மனசு ஆசை வந்து என்ன பண்ணுது, தடுமாறி விழுந்து அதை சாப்பிட்றோம். அப்போ அந்த மாதிரி அந்த தோல்வி என்பது நமக்கு ஒரு அவமானமாக இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க, உங்களை பார்க்குறவங்க, தினசரி வாழ்க்கையில் உங்களை பார்க்குறவங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க, நண்பர்கள், உங்கள் தோழிகள், உறவினர்கள் இதை பார்க்கும்போது உங்களை பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, சாப்பிட்றத நிறுத்திட்டேன்னு சொன்னீங்க. அப்படி நிறுத்திட்டேன்னு சொன்ன நீங்கள் இப்போ திரும்பவும் அதையே சாப்பிட்றீங்க. உங்களால் அந்த உறுதியாக இருக்க முடியல அப்படிங்கிறத சுற்றி உள்ளவங்க கவனிப்பாங்க. இது வந்து ஒரு இயல்பான போக்கு தான். இப்படி தான் நீங்கள் ஒரு உணவை சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதற்கு இது போன்ற தடுமாற்றங்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் எதையுமே நீங்கள் அதுக்காக நம்ம இப்படி சொல்லிட்டு எதையுமே மறைச்சி நீங்கள் சாப்பிடாதீங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதும் நீங்கள் தான். இப்போ அதை பார்க்கும்போது சாப்பிட்ணும், இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சி ஒரு மாதம் கண்ட்ரோலாக இருந்துட்டீங்க, அல்லது ஒரு 10 நாள் கண்ட்ரோலாக இருந்துட்டீங்க, கட்டுப்பாடோடு இருந்துட்டீங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அசைவத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் உங்களுக்கு அதை சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வருதுதா, அப்போது நீங்கள் எல்லார் மத்தியிலையும் சாப்பிடுங்க. இதுதான் அடிப்படையான உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இதுதான் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால எல்லார் மத்தியிலையும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்துட்டீங்க. நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு உறுதியை கடைபிடித்தீர்கள், ஒரு கட்டுப்பாடை கையில் எடுத்தீர்கள், அதை எல்லார் முன்னாடியும் நடைமுறைப்படுத்தினீங்க. அப்போ உங்களுக்கு பெருமையாக இருந்தது. நான்வெஜ் எல்லாருமே சாப்பிடுவாங்க, நீங்கள் மட்டும் சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு பெருமையாக இருக்கும். அதுவே சில நேரங்களில் நம்ம மனசு வந்து
தடுமாறி அதன் மீது ஆசை வந்துடும். ஏன்னா முன்னாடி நம்ம சாப்பிட்டு பழகியிருக்கோம். அதனால் அந்த ஆசை அவ்வளோ ஈஸியாக நம்மளை விட்டு போகாது. அப்போ திரும்பவும் உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை வரும்போது மறைஞ்சு நின்று யாருக்கும் தெரியாமல் சாப்பிடாதீங்க. யாருக்கும் தெரியாமல் இந்த நான்வெஜ்ஜை சாப்பிடாதீங்க. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே சாப்பிடுங்க. உங்கள் தடுமாற்றத்தையும் பார்க்கணும். அதாவது உங்கள் உறுதியையும் அவர்கள் உங்களை சுற்றியவர்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு கட்டுப்பாடை கையில் எடுத்து அதில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்களும் மட்டும் பார்க்கக்கூடாது, உங்கள் சுற்றி உள்ளவங்களும் பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாமல் நீங்கள் தடுமாறுறீங்க பாருங்கள், அப்பப்போ தளர்த்திக்கிறீங்க, விட்டுறீங்க, கட்டுப்பாட்டை தொடர்ந்து கடைபிடிக்க முடியாமல் அதை கைவிட்டுறீங்க. அதையும் உங்கள் சுற்றி உள்ளவங்க பார்க்கணும். அதையும் நீங்கள் மற்றவங்க மத்தியில் தான் நீங்கள் பண்ணணும். எப்போவுமே வெளிப்படையான அணுகுமுறை இருக்கணும். நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டை கையில் எடுக்கிறீங்க, அந்த கட்டுப்பாட்டை கையில் எடுத்து உறுதியாக நிற்கும்போது உங்களை சுற்றி உள்ளவங்க மத்தியில் தான் நீங்கள் அந்த உறுதியையும் வெளிப்படுத்துகிறீங்க. எல்லாருமே பார்க்குறாங்க, வியந்து போகிறாங்க. பரவாயில்ல, நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கார் அப்படிங்கும்போது உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை வியப்பாக பார்ப்பாங்க. உங்களுக்குள்ளே ஒரு தடுமாற்றம் ஏற்படும் பொழுது, சில நேரங்களில் அந்த நான்வெஜ்ஜை பார்க்கும்போது ஒரு தடுமாற்றம் ஏற்படும். ஒரு மொபைல் ஃபோன்லலாம் இந்த மொபைல் ஃபோனில் ஏதாவது டிக்டாக் வீடியோஸ் மாதிரி இதில் நல்ல உணவு சாப்பிட்ற மாதிரி, ருசியான உணவுகளை சாப்பிட்ற மாதிரி ஏதாவது வீடியோ வந்தால் அவங்களுக்கு ஒரு சபலம் ஏற்படும். அப்படி சபலம் ஏற்படும் பொழுது சரி இன்றைக்கி மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்போது அதையும் நீங்கள் எல்லார் மத்தியிலையும் தான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்றத உங்கள் தடுமாற்றத்தை எல்லாருமே கவனிக்கணும். நீங்கள் உறுதியோடு நிற்பதை மட்டும் எல்லாருக்கும் கவனிச்சாங்கல்ல, அதே மாதிரி உங்கள் தடுமாற்றத்தையும் நீங்கள் சறுக்கி விழும்போதும் அதையும் பார்க்கணும். நீங்கள் வெற்றி பெறுவதை மட்டும் இந்த உலகம் பார்க்கணும், நாம் தோல்வி அடைகிறத இந்த உலகம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் தோல்வியையும் இந்த உலகம் பார்க்கணும், உங்கள் வெற்றியையும் பார்க்கணும், உங்கள் தோல்வியும் பார்க்கணும், உங்கள் முயற்சியையும் பார்க்கணும், உங்கள் முயற்சியில் ஏற்படுகிற தடுமாற்றங்களையும் பார்க்கணும். எல்லாத்தையும் நீங்கள் இந்த உலகத்துக்கு காமிக்கணும். நீங்கள் வெற்றியை மட்டும் இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டு தோல்வியை மறைக்கணும்னு நினைக்காதீங்க. இது ஒரு உணவு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கருத்து இது. ஆனால் இதை வாழ்க்கையில் பல்வேறு இடங்களுக்கு நீங்கள் பொருத்தி பார்க்க முடியும். அதனால் உங்கள் வெற்றியை மட்டும்தான் இந்த உலகம் பார்க்கணும். உங்கள் முயற்சி, நீங்கள் உறுதியாக இருக்கீங்க, ஆனால் அதுக்கு இடையில் இருக்கிற தடுமாற்றங்கள், போராட்டங்கள், முயற்சிகள், தோல்வி அதை இந்த உலகத்தின் பார்வையிலேருந்து மறைச்சிடாதீங்க. நம்ம இன்றைக்கி நிறைய பேர் வெற்றி பெற்றவர்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். பெரிய பெரிய வெற்றி பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தடுமாற்றம் இருக்கும். எல்லாருமே அப்படி ஒரே மாதிரி சீரான வேகத்தில் போயிட்டே இருக்க மாட்டாங்க. தடுமாறி உட்காருவாங்க, தோல்வி அடைந்து நம்பிக்கை இழந்து செயலிழந்து போன நாட்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியாது. நிறைய வெற்றியாளர்கள் பார்த்திங்கன்னா எப்படி இவங்க ஜெயிச்சுக்கிட்டே எப்படி போராடுறாங்க, ஒரு நம்பிக்கையோடு எப்படி இவர்கள் தொடர்ந்து போராட முடிகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது அவர்கள் எத்தனை நாட்கள் நம்பிக்கை இழந்து தோற்று போனார்கள், துவண்டு போய் தனது முயற்சியை கைவிட்டிருப்பார்கள், மீண்டும் எழுந்து வந்திருப்பார்கள். அதெல்லாம் நமக்கு தெரியாது. வெறும் வெற்றியை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த வெற்றியை நோக்கி போகும்போது நமக்கு ஏற்படுகிற தடுமாற்றங்கள், சறுக்கல்கள், தோல்விகள், அவமானங்கள், நம்பிக்கை இழந்து அந்த முயற்சியை கைவிடுறது, மீண்டும் அந்த நம்பிக்கை பிறந்து மீண்டும் முயற்சியை தொடர்வது, இப்படி எல்லாமே தான் நடக்கும். அது மாதிரி உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் எடுத்த உடனே அப்படியே ஒரு நடைமுறை, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த மாமிச உணவை சாப்பிடக்கூடாது என்பதில் உறுதியாக அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. உறுதியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதில் நிறைய தோல்வி அடைவாங்க, சபலப்படுவாங்க. மீண்டும் நிறைய அந்த முயற்சியை கைவிட்டு சாப்பிட்லாம், அவங்க நம்பிக்கையை கூட மாற்றிப்பாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சவங்க மீண்டும் அந்த நம்பிக்கையை மாற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் திரும்பவும் சாப்பிடும்போது அது திரும்பவும் தப்புங்கிறது உணர்வுபூர்வமாக போகும். அதனால் இது எல்லாத்தையுமே உங்கள் சுற்றி உள்ளவங்க எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே நடக்கிற அந்த தடுமாற்றங்கள், முயற்சிகள், முன்னேற்றங்கள், பின்னேற்றங்கள், நம்பிக்கை, தோல்வி, வெற்றி, இது எல்லாத்தையுமே உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு பார்க்கணும், நீங்கள் காமிக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் பின்னேற்றத்தையும் எல்லாத்தையுமே அவங்க சுற்றி உள்ளவங்களும் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் அதில் உறுதியாக இருப்பீங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுறது உங்களுக்காக தான் நீங்கள் இதை பண்ணுறீங்க,
வெற்றியை மட்டுமே நீங்கள் மற்றவங்களுக்கு காமிச்சிங்கன்னா அதோட அர்த்தம் என்னென்னா நீங்கள் மற்றவங்களுக்காக பண்ணுறீங்கன்னு அர்த்தம், மற்றவங்களுக்காக வாழ்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்காக தான் வாழ்கிறீங்க அப்படிங்கிறத உணரணும். அப்படின்னா உங்கள் தோல்வி உங்கள் முயற்சி, உங்களுடைய சறுக்கல்கள் எல்லாத்தையும் காமிங்க, மற்றவங்ககிட்டையும் காமிங்க. மற்றவங்ககிட்ட வெறும் வெற்றியை மட்டுமே காமிச்சிட்டு தோல்வியை ரொம்ப ரகசியமாக வச்சுக்கிற அந்த மனோபாவம் இருக்கவே கூடாது. அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்காக தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், மற்றவங்களுக்காக தான் வாழணும்னு நினைக்கிறோம். அந்த நினப்பு நமக்காக இல்லை, மற்றவங்க. அந்த நினப்பை நீங்கள் முறியடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய தோல்விகள் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுங்கள், காட்டுங்க. நான் இந்த மாதிரி இப்போ ஒரு உணவு கட்டுப்பாட்டாக கடைபிடிக்கிறீங்க, நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கீங்க, அசைவம் சாப்பிடக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போது நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறீங்க. சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சாப்பிட்டீங்க, ஒரு சபலப்பட்டு திரும்பவும் சாப்பிட்டுட்டீங்க. அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். நேற்று நான் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு 10 நாளாக கண்ட்ரோலாக இருந்தேன். நேற்று அந்த சிக்கன் 65 பார்த்த உடனே எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் பலவீனத்தை சொல்லுங்கள். வெளியில் பலவீனத்தை மறைக்கணும்னு பார்க்காதீங்க. எல்லாமே இயற்கையானது. எல்லாருக்குள்ளேயும் பலவீனம் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் தோல்விகள் இருக்கும், முயற்சிகள், சறுக்கல்கள், அவமானங்கள் எல்லாமே இருக்கும். அதை முதல்ல வெளிப்படையாக சொல்லுங்கள். வெளிப்படையாக சொல்லாமல் நம்ம புதுசாக இந்த உலகத்தில் அதிசயமாக பிறந்த பறவை மாதிரியும் வெற்றி மட்டும்தான் நமக்கு ஏற்படும், தோல்வி என்பது நமக்கு ஏற்படவே செய்யாதுங்கிற மாதிரி ஒரு பொய் சொல்ல பார்க்காதீங்க. இந்த உலகத்துக்கு ஒரு பொய்யை சொல்லாதீங்க. பிறர் உங்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா உங்களுக்குள்ளே நடந்த சறுக்கல்கள், தோல்விகள், அவமானங்கள், பின்வாங்குதல், நம்பிக்கையின்மை எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுங்கள். அப்போ தான் உங்களை எல்லோரும் பின்பற்ற முடியும். இல்லைனா உங்களை யாரும் பின்பற்ற முடியாது, நீங்களும் உறுதியாக இருக்க முடியாது. முதல்ல நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்காக தான் எடுக்கிறீங்க, மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியை மட்டும்தான் மற்றவங்கள்ட்ட காமிப்பீங்க, தோல்வியை காட்ட பயப்படுவீங்க. நான் எனக்காக தான் பண்ணுறேன், எனக்காக தான் ஒரு உணவு கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, என்னுடைய லட்சியமாக இருந்தாலும் சரி, நான் எனக்காக தான் பண்ணுறேன். அப்படிங்கும்போது என்னுடைய வெற்றியும் தோல்வியும் என்ன தான் அதிகமாக பாதிக்கும். அதனால் என்னுடைய வெற்றி உங்களுக்கு ஒரு செய்தி தான், அது மாதிரி என்னுடைய தோல்வியும் உங்களுக்கு ஒரு செய்தி தான். அதனால் ரெண்டையுமே செய்தியாகத்தான் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்படுகிறேன். ரெண்டையும் சொல்வதற்கு நான் ஆர்வமாக இருக்கேன். இன்றைக்கி சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அது தோல்வியாக இருந்தா என்ன, வெற்றியாக இருந்தா என்ன. நான் டெய்லி என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஏற்படுகிற அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் எனக்கு முக்கியம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எனது அனுபவம் தோல்வியாக இருக்கிறது, அதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி எனது அனுபவங்கள் என்பது வெற்றியாக இருக்கிறது, அதையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியில் நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் பழகி கொண்டால் அது வெற்றியாக இருந்தானே, தோல்வியாக இருந்தானே. இன்றைக்கு என்னிடம் ஒரு தகவல் இருக்கிறது, நான் இன்று தோல்வி அடைந்தேன் என்கிற தகவல். இது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், இதுவும் உங்களுக்கு நம்பிக்கை தரும். அப்படின்னா அதை நான் சொல்வதற்கு ஆசையாக இருப்பேன். என்னுடைய தோல்வியும் உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு பெருமையாக இருக்கும். என்னுடைய முயற்சியில் நான் இன்று தோல்வி அடைந்தேன் அப்படின்னா அந்த செய்தியும் உங்களுக்கு பயன் தரும், மற்றவங்களுக்கு அது பயன் தரும். அப்படிங்கும்போது அதை சொல்வதற்கு நான் ஆர்வமாக இருக்கிறேன். நாளைக்கு நான் வெற்றி பெறலாம், அன்றைக்கி நான் அதை சொல்கிறேன். அதுக்கிடையில் நடக்கிற என்னுடைய முயற்சிகள், எனது தோல்விகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். உங்களுக்கும் நீங்கள் என்னை பின்பற்றுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக, அதுதான் சரியான காரணமாக இருக்கும். என்னை பற்றின அதாவது உங்களை பற்றின ஒரு மிகையான எண்ணத்தை மற்றவங்கள்ட்ட ஏற்படுத்தணும், இவர் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு அப்படிப்பட்ட எண்ணத்தை மற்றவங்கள்ட்ட ஏற்படுத்தணும்னு நினைக்காம, நாம் எல்லோரும் மாதிரியும் தான் எல்லாருக்கும் ஏற்படுகிற தோல்விகள், அவமானங்கள், சறுக்கல்கள், நம்பிக்கையின்மை, கைவிடுதல், முயற்சியை கைவிடுதல் எல்லாமே எல்லாருக்குமே ஏற்படும் என்பதை புரிய வைக்கணும். அதான் உண்மை. அதை மறைச்சிக்கிட்டு வெறும் வெற்றியை மட்டுமே மற்றவங்கள்ட்ட காமிக்கணும்னு நினைக்காதீங்க. அப்போ நீங்கள் மற்றவங்ககிட்ட மற்றவங்களுக்காக வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம், அது அப்புறமா சொல்கிறேன், இந்த இடத்துல வேண்டாம்.